சுதா கங்கரா மேமோடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் அடுத்ததாக பராசக்தி திரைப்படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் நம்ம சிவா ரொம்பவே அட்டகாசமாக பேசியிருக்காரு. என்றைக்குமே நான் உங்களுடைய என்டர்டெய்னர் தான் அப்படின்றத ஒவ்வொரு வாட்டியும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வாட்டி பேசக்குள்ள எல்லாருமே தி ஓஜி ஆங்கர், தி ஓஜி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்ம சுதா கங்கராவ் மேம் எப்போ பார்த்தாலும் நார்மல் நம்மளுடைய பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பேசாமல் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ்லலாம் பேசுகிறாங்க. அவங்க பேசக்குள்ளலாம் நான் உடனே சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு அது கொஞ்சம் பாராட்டி பேசி அதுக்கப்புறம் தான் அது பதில சொல்லும். இதெல்லாம் கவர் பண்ணி நம்ம போறதுக்குள்ள அப்பான்னு ஆயிடும். அவங்க ஒரு நாள் எங்கள கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு கேட்டாங்க. "சிவா உனக்கு என்னதான் ப்ராப்ளம்?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. மேடம் நிறுத்துங்க. இதுதான் எனக்கு ப்ராப்ளம். நீங்க பேசுறது ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷா இருக்கு. எனக்கு நார்மல் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் எனக்கு புரியும். அதனால தான் எனக்கு குழம்புது. நான் இன்னும் கௌதம் மேனன் சாரோடைய படத்துலயும் நடிச்சு அனுபவப்படல. இல்லாட்டி அவர் மாதிரியே கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் நான் பேசி கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவருடைய வாய்ஸ்லேயும் மிமிக் பண்ணார். அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்லாம் நம்ம பழைய சிவகார்த்திகேயனை ஞாபகப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். ரசிகர்கள் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க சிவாவை. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.